பெங்களூரை சார்ந்த எம்டிஆர் ஃபுட்ஸ் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக 75 சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து 123 அடி நீளமுள்ள தோசையை தயாரித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார்கள். இம்முயற்சியில் 110 முறை தோல்வியடைந்தாலும் இவர்கள் விடாமுயற்சி செய்து 111வது முறை இச்சாதனையை படைத்துள்ளார்கள். இதற்கு முந்தைய சாதனை 54 அடி தோசையாகும். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டட நிதிக்காக உதயநிதி, கமல், கார்த்தி, விஜய் உள்ளிட்ட நடிகர்கள் அளித்த நிதி ரூபாய் 12 கோடியாகும். இது தவிர கட்டடம் கட்டி முடிக்க மேலும் ரூபாய் 40 கோடி செலவாகுமாம். எனவே வங்கிக் கடன் பெறும் முயற்சியிலும் மேலும் நடிகர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நிதி திரட்ட உள்ளதாம் நடிகர்கள் சங்கம். 60 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திராவிட கட்சிகள் மீது மக்கள் வெறுப்பில் உள்ளார்கள். 10 ஆண்டு காலமாக பாமக பாஜகவின் அங்கமாக இருந்து வருகிறது. 3வது முறையாக நரேந்திர மோடி பாரத பிரதமர் ஆவார். தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரவே பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி ஏற்பட்ட நிலையில் டாக்டர் ராமதாஸ் 7 வருடங்களுக்கு முன் மோடி வருகையால் போக்குவரத்து நெரிசல் இல்லை என வெளியான செய்திக்கு மோடி என்ன எடப்பாடி அளவுக்கு பெரிய தலைவரா என்று பிரதமர் நரேந்திர மோடியை ராமதாஸ் விமர்சித்து ட்விட்டரில் வெளியிட்ட செய்தி தற்பொழுது எக்ஸ் தளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆன்லைன் ஆஃப்லைனில் வாங்கும் பொருட்களின் சேவையில் குறைபாடுகள் இருப்பின் அது பற்றி தேசிய நுகர்வோர் மையத்திற்கு 18001140001915 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். அல்லது 8800001919 என்ற எண்ணுக்கு SMS மூலம் தெரிவிக்கலாம். மேலும் அரசு இணையதளத்திலும் குறை தீர்க்கும் வசதி உள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை முழுவதுமாக திமுக கோட்டையாக்க வேண்டும் என்று முழு மூச்சுடன் திமுக செயல்பட்டு வருகிறது. கொங்கு மண்டலத்தில் எக்காரணம் கொண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக கொங்கு மண்டல பொறுப்பாளராக அமைச்சர் உதயநிதி நியமிக்கப்படலாம் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. என் அப்பா இடத்தில் வைத்துதான் இளையராஜாவை பார்க்கிறேன். கமலஹாசன் நெகிழ்ந்து பேசியுள்ளார். பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த முஸ்லிம்களுக்கு இங்கு குடியேற உரிமை இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேமுதிக சார்பில் போட்டியிட விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். வாக்குகள் குறைந்தால் பதில் சொல்லியாக வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார். 12 ராசிகளுக்கான நாளைய தினபலன். மேஷம், கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் பண வரவால் சமாளிக்க முடியும். ரிஷபம், உறவினர் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். மிதுனம், கோபத்தை குறைத்தால் சங்கடங்கள் தவிர்க்கப்படும். கடகம், வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக முடியும். சிம்மம், உங்கள் சாதுரியமான பேச்சால் சங்கடங்கள் தவிர்க்கப்படும். கன்னி, சகோதர சகோதரிகள் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். துலாம், அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். பணவரவு இருக்கும். தனுஷு, நினைத்த காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்கும். மகரம், பங்குச்சந்தை மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. கும்பம், புதிய நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். மீனம், உங்களுக்கு ஏற்படும் பல்வேறு தடைகள் தெய்வ அருளால் விலகும்.